الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم أنا رحمة مهداة أو كما قال عليه الصلاة والسلام அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நற்பாக்கியத்திற்குரிய அவர்களுடைய உம்மத்தினர் மீதும் குறிப்பாக இந்த உத்தம நபியின் உதய தின விழா மீலாத விழாவிலே பங்கேற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய விழா தலைவர் முதல் மேடையிலே வீற்றிருக்கிற சங்கைக்குரிய உலமா பெருமக்கள், உரையாற்றி அமர்ந்திருக்கிற, வாழ்த்துரை வழங்கிய, துவக்க உரை நல்கிய, பல்வேறு அமர்வுகளில் மாலையில இருந்து இந்த நிகழ்வில் பங்கெடுத்து கொண்ட பெருமக்கள், அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதர சமயங்களை சார்ந்த இந்த பகுதியினுடைய கல்வி பணியில், மருத்துவ பணியில், பொது பணியில், பொது நலங்களில் பங்கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு சார்ந்த பிரமுகர்களே, பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகளை சார்ந்த பிரதிநிதிகளே, எனக்கு முன்னாலே நீண்டதொரு நிறைவு பேருரையை முன்பே ஆற்றிவிட்டு அமர்ந்திருக்கிற எங்களின் அன்பிற்குரிய சகோதரர் வீரபாண்டியன் சார் அவர்களே, வருகை தந்திருக்கிற பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்கிற இஸ்லாமிய முகமனை சொல்லி, நீங்கள் நினைப்பது போல் நீண்ட நேரம் அல்லாமல் ஓரளவு இவர் எப்போது முடிப்பார் என்று நீங்கள் எதிர்பார்ப்பதற்குள்ளாகவே முடித்து விடுவேன். குறிப்பாக காவல்துறை அனுமதி தந்திருக்கிற நேரங்களை தாண்டிவிட மாட்டேன் என்கிற இனிய செய்தியை உங்களிடத்திலே சொல்லி என்னுடைய வார்த்தைகளை தொடங்குகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் பயன் தரும் விஷயங்களை பேசவும் நாம் கேட்கவும் தொடர்ந்து அது குறித்து சிந்திக்கவும் வரும் நாட்களிலே செயலாற்றவும் அருள் புரிவானாக என்கிற நல்ல பிரார்த்தனையோடு தொடங்குகிறேன். உத்தம நபியின் உதய தின விழா என்றால், மீலாது நபி விழா என்றால் எல்லாம் ஒன்றுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறப்பை, அவர்களின் சிறப்பை, அவர்களின் வாழ்க்கையை, அவர்களின் வாக்குகளை நமக்கு நாமே நினைவுபடுத்திக் கொள்ளுகிற, சிந்தனைக்கு கொண்டு வந்து அசை போட்டு பார்க்கிற விழாக்கள் தான் மீலாது விழாக்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தது அகில உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் மகிழ்ச்சியான செய்தி. மார்க்க அறிஞர்கள் வேடிக்கையாய் சொல்லுவார்கள், விண்ணிற்கு மகிழ்ச்சி, மண்ணிற்கு மகிழ்ச்சி, எல்லாத்துக்கும் மகிழ்ச்சி, உச்சகட்டமாக சொர்க்கத்திற்கு நரகத்திற்கெல்லாம் மகிழ்ச்சி என்று சொல்லுவார்கள். சொர்க்கத்திற்கு மகிழ்ச்சி ஓகே, நபிகள் நாயகம் வந்ததால். நரகத்துக்கு என்ன மகிழ்ச்சி ஆயிருக்க முடியும்? அது பூரா தீதானே நரகம் அப்படின்னு நாம நினைக்கலாம். நரகத்திற்கு என்ன மகிழ்ச்சி தெரியுமா? நல்ல வேளை நாயகம் பிறந்தாரு, இல்லைன்னா எல்லா பயலும் இங்கதான் இருப்பான். அதாவது நரகம் ஓவர்லோட் ஆயிருன்ற பயம். மனித சமுதாயத்தை நரகப்படுகொலியிலே இருந்து, பாவங்களிலே இருந்து மீட்டு அவர்களை சுவனத்து சொந்தங்களாக ஆக்குகிற பிரம்மாண்டமான பணியை தங்கள் 63 ஆண்டு காலத்தில்
சுமார் 22,630 நாட்களும் 6 மணி நேரமும் வாழ்ந்து முடித்த பெருமானாருடைய நிறைவான வாழ்க்கை அவர்களின் பிறப்பால் அவர்களின் வாழ்க்கையால் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் மகிழ்ச்சி. அதனால் தான் மீலாது விழாவை கொண்டாடுகிறார்கள். மீலாது விழா தமிழகத்தில் இதோ இன்றைக்கு உங்களுடைய ஊரில் பல்வேறு சமயத்தை சார்ந்தவர்கள் மேடையிலே அலங்கரிக்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய மீலாது விழாக்களின் பாரம்பரியம் என்ன தெரியுமா? பல்வேறு அமைப்புகளின் தலைவர்கள், கட்சிகளின் தலைவர்கள், இஸ்லாமிய சமயத்தை தாண்டிய பெரியவர்கள் எல்லாம் மீலாது விழாக்களில் பங்கெடுத்தார்கள். நான் சொல்லுவது மிகை என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். கடவுள் மறுப்பை கொண்டிருந்த தந்தை பெரியார் மீலாது விழாவில் பேசினார். அறிஞர் அண்ணாதுரை மீலாது விழாவிலே பேசினார். காலஞ்சென்ற கலைஞர் கருணாநிதி மீலாது விழாக்களில் பேசினார். அண்ணாதுரையை முதலில் சந்தித்தது மீலாது விழா மேடையில். முதல்ல தமிழ்நாட்டினுடைய 2 பெரிய அரசியல் ஆளுமைகளுக்கான சந்திப்பு நடக்கிற இடம் நபிகள் நாயகம் பிறந்த நாள் விழா மேடை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிறந்த நாள் விழாவிலே மிக இல்லாமல் சொல்லுகிறேன், நீங்கள் தேடியும் பார்க்கலாம், அண்ணாதுரை தன்னுடைய ஜீவிய காலத்தில் நபிகள் நாயகத்தை பற்றி பேசி அவர்கள் கலந்து கொண்ட மீலாது விழாக்கள் 370. முரசொலியினுடைய தொகுப்பு ஆண்டு மலரில் இந்த செய்தி பதிவாக இருக்கிறது. இவர் என்னடா ஏதோ பயான் பண்ணுவாருன்னு பார்த்தா வரிசையா என்னமோ அண்ணாதுரை கலைஞர் உட்கார்ந்து இருக்கிறாரே என்று நினைக்க வேண்டாம். மீலாது விழாக்கள் குறித்த பாரம்பரியத்தில் ஒரு சில செய்திகள் தமிழக பாரம்பரியத்தோடு மீலாது விழாவிற்கு, அதுவும் சர்வ சமயத்தோடு ஒரு நெருங்கிய தொடர்புண்டு என்பதை பதிவு செய்வதற்காக சொல்லுகிறேன். சென்னையில் உலமா சபை நடத்திய மீலாது மாநாட்டில் நான் இதை சொன்னேன். 70களில் ஈரோட்டு பெரியவர் ஈவேரா அவர்களுக்கு பல்வேறு கடவுளர்கள் மீதான விமர்சனங்கள் வைத்த காரணத்திற்காக நீதிமன்றம் எந்த கூட்டத்திற்கும் போகாமல் தடை விதித்திருந்தது. யாரும் அழைக்கவில்லை. பெரியாரினுடைய வாழ்வில் அது ஒரு பிரேக் என்று சொல்லலாம். சில நாட்கள் அவர்கள் மேடையிலே பேசவில்லை. கடைசியாக ஒரு 2வது சுழற்சிக்கு பெரியார் பேச ஆரம்பித்தது எங்கு தெரியுமா? மதுரை கோரிப்பாளையத்தில் வைத்து கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய தந்தை மஹதி அவர்கள் ஏற்பாடு செய்கிறார்கள் ஒரு மீலாது நபி விழா. மீலாது நபி விழாவில் சிறப்புரை தந்தை பெரியார். உங்களால் நம்ப முடிகிறதா? இது ஆதாரபூர்வமான செய்தி. மதுரை கோரிப்பாளையத்தினுடைய மீலாது விழாவில் ஈவேரா பேசிய போது ஒன்று சொன்னார், இன இழிவு ஒழிய வேண்டுமானால், வர்க்க பேதம் ஒழிய வேண்டுமானால் அதற்கு இஸ்லாம் தீர்வு என்று சொன்னார். அவர் முஸ்லிம் அல்ல, அவர் இஸ்லாமை ஏற்கவில்லை. ஆனால் வர்க்க பேதம் இல்லாமல் நேற்றைக்கு பிறந்த முஸ்லிமும் நேற்றைக்கு இஸ்லாத்திலே இணைந்தவனும் இங்கே பாரம்பரிய முஸ்லிமுக்கும் இடையிலே ஜாதி, இன, நிற, மொழி எந்த பேதங்களும் இல்லை. அவர்கள் பள்ளிவாசலிலே நின்றால் வரிசையாக நிற்பார்கள். அதிலே யாசகம் கேட்கிற வறியவனும் நிற்பான், வாரி வழங்குகிற வள்ளலும் நிற்பான். இதுவெல்லாம் தந்தை பெரியார் பேசியது. மீலாது விழாக்களின் பாரம்பரியத்தை ஏன் சொல்றேன்னா, நம்ம பசங்களுக்கே சில பேர்த்துக்கு மீலாது விழா அலர்ஜி ஆயிருச்சு. இப்போ இதை என்னத்துக்கு போட்டு நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி சமய நல்லிணக்க மேடைகளாக மீலாது விழாக்கள் நீண்ட காலமாக திகழ்ந்திருக்கிறது. அந்த சமய நல்லிணக்கத்தை மீட்டெடுப்பதற்கான தேவை இன்றைக்கு அதிகம் இருக்கிறது. காரணம், சமய சண்டைகள் அதிகமாக நடைபெறும் ஒரு சூழலில் இணக்கத்தை ஏற்படுத்துகிற இது போன்ற விழாக்கள் வரவேற்கப்பட வேண்டும், அல்ல வலியுறுத்தப்பட வேண்டும். பெரியாரே பேசுறப்ப, அண்ணாவே பேசுறப்ப காலஞ்சென்ற கலைஞர் சும்மா இருப்பாரா? அவர் ஒரு மீளாத விழாவிலே பேசுகிறார். 1977 முரசொலி மீளாத விழாவில் முழு பேச்சும் வந்திருக்கிறது. கொஞ்சம் கேளுங்களேன். அவர்களை அமர வைத்துக் கொண்டு, கலைஞரை அமர வைத்துக் கொண்டு நம்ம ஆலிம் ஒருவர், அவரு மௌலிது ஷரீஃபின் வரிகளை, கவிதைகளை பாடினார், பெருமானாரை பாராட்டி. நல்ல கவனிங்க, கலைஞருடைய சொல்நயம்.
அப்ப அந்த ஆலிம் அரபியில அந்த கவிதையை படிச்சார். அந்த ஷம்சுன் அந்த பத்ருன் அந்த நூருன் ஃபௌக நூரி, நபிகள் நாயகமே நீங்கள் சூரியன். அந்த ஷம்சுன் அந்த பத்ருன், நபிகள் நாயகமே நீங்கள் சந்திரன். அடுத்த வரி சொன்னார், அந்த நூருன் ஃபௌக நூரி, நபிகள் நாயகமே நீங்கள் ஒளிகளுக்கெல்லாம் மேலான பேரொளி. பேசி முடிச்சிட்டு அவர் போய் ஆலிம்சா உட்கார்ந்துட்டார். பின்னாலே நிறைவுரை ஆற்ற வந்த கலைஞர், அவருக்கு எப்போதும் அரசியல் அடையாளம் உண்டு. எந்த மேடையையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்துவதில் கைதேர்ந்தவர் என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். விரிவாக பேசவில்லை. அப்ப கலைஞர் கேட்டார். வித்தியாசமா ஆச்சரியமா வியப்பா இருந்தது. எனக்கு முன்னாலே பேசிய முஸ்லிம் மத குரு ஒருவர் பெருமானாரை சூரியன் என்று வர்ணித்தார், நபிகள் நாயகத்தை. அப்படி அவர் வர்ணிச்சிருக்க கூடாது. காரணம், சூரியனை கொஞ்ச நேரம் உத்து பார்த்தா கண்ணு கூசும், உங்கள் நபிகள் நாயகத்தை பார்த்தால் கண் குளிரும். ஆனா நீங்க ஏன் அந்த சூரியன் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் நபிகள் நாயகத்தை சூரியனை கொஞ்ச நேரம் பார்த்தால் அது சுட்டரிக்கும். ஆனால் உங்கள் நபிகள் நாயகத்தை பார்த்து கொண்டே இருக்கலாம், அவர் சுட்டரிப்பவர் அல்ல. எனவே கண் கூசும் சூரியனை, சுட்டரிக்கும் சூரியனை எதற்கு நீங்கள் சொன்னீர்கள்? வேண்டுமானால் நபிகள் நாயகத்தை உதய சூரியன் என்று சொல்லி பாருங்கள், கூசவும் செய்யாது சுட்டரிக்கவும் செய்யாது என்று தங்களுடைய அடையாள அரசியலுக்கு அங்கே வைத்து விட்டார். உதய சூரியன் அது காலை நேரத்தில் உள்ளது, அது சுட்டரிக்கவும் செய்யாது குளிரவும் செய்யாது என்று நபிகள் நாயகத்தினுடைய குளிர்ச்சியை அவர்களை பார்த்து கொண்டே இருக்கலாம் என்கிற அந்த அற்புதமான சிறப்புகளை எல்லாம் வைத்து கலைஞர் பேசிய சொற்பொழிவுகள் இன்றைக்கு வரையும் பிரபலம். நான் இதற்குள்ளே விரிவாக போகவில்லை. தமிழகத்தினுடைய மேடைகளை கடந்த காலங்களில் அலங்கரித்த அனைத்து கட்சி தலைவர்கள், அனைத்து சமய தலைவர்கள் மீளாது விழாக்களின் மேடையில் ஏறினார்கள். காரணம், மீளாது விழாக்கள் என்பது வெறுமனே இது ஒரு பிறந்த நாள் கொண்டாட்டம் அல்ல, இணக்கங்களுக்கு வித்திடுகின்ற, சமூக நல்லிணக்கங்களுக்கு வித்திடுகின்ற கூட்டம் என்பதால் தான் இன்றைக்கும் கூட இங்கு உங்கள் ஊரிலும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த மீளாது விழா சமூக நல்லிணக்க விழா என்றுதான் இதற்கு தலைப்பு போடப்பட்டிருப்பதாக நான் அறிகிறேன். பல்வேறு சமயங்களை சார்ந்தவர்களை கொண்டு வந்து நீங்கள் அமர வைத்திருக்கிறீர்கள். நான் மீளாது விழாவிற்குள்ளே போவதற்கு முன்னால் சொல்லியே ஆக வேண்டிய செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாழ்க்கை வரலாறு என்பது திரும்ப பேசப்பட வேண்டிய வரலாறு. பேசுகிறது உலகம், பேசுகிறது. 1400 வருஷத்துக்கு பின்னாடியும் ஒரு மனிதர் தலைப்பு செய்தியை போல இந்த உலகத்திலே இருக்கிறார். இது ஒண்ணு பத்தாதா? நான் கேட்கிற எந்த தலைவுக்காவது 300வது ஆண்டு விழா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? 400வது ஆண்டு விழா கொண்டாடி இருக்கீங்களா? கேள்விப்பட்டது உண்டா? இல்ல. 100 வருஷத்துக்கு மேல யாரும் அதிகமா நினைக்கிறது இல்ல. எந்த தலைவருக்காவது 100ஆண்டு விழா கொண்டாடினாவே மறக்க போறாங்கன்னு அர்த்தம். 100ஆண்டு விழாவோடு முடிந்தது. 1440 வருஷங்கள் ஆனதற்கு பிறகும் ஒரு நபிகள் நாயகத்தின் பேச்சு, வாழ்க்கை, அவர் சொன்ன ஒவ்வொரு சொல் எல்லாவற்றையும் அலசுகிறது இந்த சமுதாயம், மனித சமுதாயம். நம்மை போல் பெருமானாரை புகழ்ந்து கொண்டே இருக்கிற ஒரு கூட்டம், மேடை தோறும் புகழ்கிற கூட்டம், நபிகள் நாயகம் போல் நானிலத்தின் நனி சிறந்த நபர் யாரும் இல்லை என்று பேசுகிற புகழாரத்திற்குரிய ஒரு கூட்டம். மறுபக்கம் பெருமானாரை இன்றைக்கு வரையும் திட்டுகிற கூட்டம். அவனுக்கு என்னமோ தெரியல, நாயகத்தை திட்டலன்னா தூக்கம் வர்றதில்லை. வேற வார்த்தையில சொன்னா அவனை தூங்க விடாமல் தொந்தரவு செய்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதிரிய தூங்க விடாம டிஸ்டர்ப் பண்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். எப்பா உன்னுடைய சமகாலத்திலே வாழுகிற நபர்களை பற்றி எழுதுப்பான்னா எழுத மாட்டேங்கிறான். 100 வருஷத்துக்கு முன்னாடி செத்தவனை பத்தி எழுதுனா எழுத மாட்டேங்கிறான். அவனை தூங்க விடாமல் செய்வது நபிகள் நாயகம். முகம்மது இப்படி செய்தார், முகம்மது அப்படி செய்தார், எதையாவது எழுதுகிறான். உருவமே இல்லை அவருக்கு. இஸ்லாமிய சமுதாயத்தில் இன்றைக்கு வரையும் முகம்மது நபிக்கு ஏதாவது ஒரு கார்ட்டூன் வரைச்சு தன் அரிப்பை அடக்கிக் கொள்வான். ரொம்ப கொஞ்சம் முத்தி போச்சுன்னா சினிமா படம் கூட எடுப்பான் நபிகள் நாயகத்தை பத்தி. இந்த இன்னசென்ட் ஆஃப் முஸ்லிம்ஸ் என்ற ஒரு திரைப்படம் வந்தது போல
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய வாழ்க்கையின் பல்வேறு பகுதிகளை மிக மோசமாக விமர்சித்து எடுக்கப்பட்டு சர்வதேச கண்டனத்திற்கு உள்ளான தி இன்னசென்ட் ஆஃப் முஸ்லிம்ஸ் திரைப்படம். நான் சொல்ல வருவது, இகழ்கிற கூட்டம் ஒரு பக்கம், புகழ்கிற கூட்டம் ஒரு பக்கம், மொத்தத்தில் கேபிட்டல் நியூஸாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிற்கிறார்கள். மெயின் சப்ஜெக்ட்ல நிக்கிறாங்க. மீடியா பிளாஷ்ல நிக்கிறதுன்னா சகோதரர் வீரபாண்டியன் சார் அவர்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். மீடியால நிக்கிறது ஒரு பெரிய செய்தி தொடர்ந்து. அதனால தான் மீடியா தம்பிகளா கொஞ்சம் நிறுத்துங்களா, கொஞ்ச நேரத்தில் பயான் முடிச்சிரும், அதை வச்சிருங்க தம்பி. பயானெல்லாம் பாயாசம் ஆயிரும், கொஞ்சம் கவனிங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைப்பு செய்தியாக ஒரு 14 நூற்றாண்டை தாண்டி நிற்கிறார்கள். மீடியா பிளாஷ்ல நிக்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம தலைமைகள், அரசியல்வாதிகள் யாரும் மேடையில் இருந்தா கோவிச்ச கூடாது, நான் பொதுவா சொல்றேன். ஒரு 4 மரக்கன்று நட்டு ஒரு போட்டோவை போட்டு, ஆமா மரக்கன்றும் முக்கியம் இல்லை, இது முக்கியம் இல்லை, அது பத்திரிகையில வந்தாகணும். இவர் மரக்கன்று நட்ட போது எடுத்த படம். ஒரு 4 ஏழைக்கு தையல் மிஷினை கொடுத்து அவர் வழங்கிய போது எடுத்த படம். மிஷினும் முக்கியம் இல்லை, வாங்குற பொம்பளைகளும் முக்கியம் இல்லை, போட்டோ பேப்பர்ல வந்தாகணும். இல்லன்னா ஃபீல்டுல நிக்க முடியாது மீடியா பிளாஷ் இல்லாம. அப்போ அடிக்கடி ஞாபகப்படுத்தவில்லை என்றால் சமகால தலைவர்களையே மறந்து போய்விடுகிற ஒரு சூழல். அப்பப்ப விளம்பரம் போட்டோக்களை வச்சுதான் இன்னைக்கு உள்ள அரசியல் நகர்வு நடந்து கொண்டிருக்கிறது எல்லாமே. ஆமா, குப்பையை கொண்டு வந்து கொட்டிட்டு கூட்டுறாங்க. கிளீனிங் இந்தியால குப்பையை கொண்டு வந்து கொட்டிட்டு, யாரோ குறும்புக்கார கவிஞன் அழகாக எழுதியிருந்தான், கிளீனிங் இந்தியா தேவை 2 விளக்கமாறு 4 கேமரா. விளக்கமாறு 2 தாங்க, கேமரா 4. அப்ப பதிவுகளாக படங்கள் வரவில்லையானால், பதிவுகளாக வீடியோக்கள் வரவில்லையானால் நிகழ்கால தலைவர்களையே மறந்து போய்விடுகிற ஒரு சூழலில் சரித்திரங்களில் 14 நூற்றாண்டுகளை தாண்டி ஒரு மனிதர் வாழுகிறார் என்பதுதான் மகத்தான மனிதருக்கு ஒரு மிகப்பெரிய பிறப்பை கொண்டாடுவதனுடைய ரகசியம். வேறு ஒன்றும் இல்லை. நான் ஒரே ஒரு வித்தியாசம், இங்கே பல்வேறு சமய சகோதரர்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக நான் சொல்லியாக வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரம் இத்தனை நூற்றாண்டுகளை தாண்டியும் கூட நம்மோடு பயணித்து வருவதற்கு ஒரே ஒரு காரணம், ரொம்ப முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? எல்லாரும் வரலாற்று புத்தகங்களிலே இருப்பதால் மக்கள் மறந்து விட்டார்கள். நபிகள் நாயகம் முஸ்லிம்களின் வாழ்க்கையிலே வாழுகிறார். சரித்திர புத்தகத்தில் இருந்தால் மறந்து போய்விடும், வாழ்க்கையோடு சேர்ந்து விட்டார்கள். உலகம் முழுக்க வாழுகிற சுமார் 170 கோடி முஸ்லிம் நபிகள் நாயகம் உடுத்துவது போல உடுத்துகிறேன் என்கிறான். தொப்பி போட்டாலோ, தாடி வைத்தாலோ, சுருமா போட்டாலோ, அத்தர் பூசினாலோ, அவன் திருமணம் முடித்தாலோ, அவன் வீட்டில் இறப்பு நடந்தாலோ, அவனுடைய குழந்தை பிறப்போ, அவனுடைய எந்த காரியமானாலும் நபிகள் நாயகத்தின்படி தினந்தோறும் அவன் உண்பது, அவன் உடுத்துவது, அவன் உறங்குவது, அவன் நடப்பது, பக்கத்து வீட்டாரிடம், சகோதர சமயத்தவர்களிடம், மனித குலத்திடம், இவன் எல்லா நடைமுறையும் நபிகள் நாயகம். வாழ்க்கையோடு இணைந்து விட்ட தலைவர்கள் எப்போதும் அவர்களின் சரித்திரம் சாவதில்லை. வரலாற்று புத்தகத்திலே இருக்கக்கூடிய தலைவர்களின் சரித்திரம் செத்து போய் விடுகிறது. அதனால்தான் 1000 ஆண்டுகளை கடந்த தலைவர்கள் யாரும் இல்லை. பெருமானார் போற்றப்படுவதற்கான மிக முக்கியமான காரணம் இது என்பதை நான் மீளாது விழாவினுடைய அசல் தாற்பயத்தை மையப்படுத்தி சொல்ல வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை சுற்றி இன்றைக்கு வரையும் உலகம் பயணிக்கிறது. நீங்கள் எந்த முஸ்லிமை வேண்டுமானாலும் கேட்டு பாருங்கள், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வோடு அவன் வாழ்வு எங்காவது எப்படியும் தொடர்பு படுத்தப்பட்டிருக்கும். நான் இன்னமும் கூட சொல்லுவேன், படித்தவர்கள் எல்லாம் அதிகம் இருக்கிறீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி திருக்குர்ஆன் அறிமுகப்படுத்துகிற போது அற்புதமான ஒரு வார்த்தை சொல்லுகிறது. அவர் அழகிய முன்மாதிரி, அவர் ஒரு ரோல் மாடல். ஏன் ரோல் மாடல்? எல்லா தலைப்புகளையும் தொட்ட தலைவர். நிறைய பேர் ஆன்மீகம் பேசியவர்கள் அரசியல் பேசல, அரசியலை பேசிய பல பேர் பொருளாதாரம் பேசல, இந்த எல்லாத்தையும் பேசின பல பேர் குடும்ப வாழ்க்கை பேசல.
சில பேருக்கு சில தலைப்பு. ஆன்மீகம் காசு பணத்திற்கு எதிரானது என்று சம்பாதிப்பை பற்றி பேசவில்லை, செலவினத்தை பற்றி பேசவில்லை. கடவுளுக்கு குடும்ப வாழ்க்கை எதிரானது என்று சொல்லி நிறைய பேர் குடும்ப வாழ்க்கையை பேசவில்லை. வரிசையாக சொல்லலாம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் ஆன்மீக தலைவர், அரசியல் தலைவர், அறம் சார்ந்த தலைவர், குடும்ப தலைவர், பொருளியல் தலைவர், எளிமையான மக்களோடு வாழ்ந்த தலைவர், பல்வேறு சமயங்களின் இருப்புக்கு மத்தியிலே இஸ்லாமிய இருப்பையும் வைத்து வாழ்ந்த தலைவர். அழகிய முன்மாதிரி என்பதால் தான் அந்த முன்மாதிரி ஆண்டுதோறும் இல்லை முஸ்லிம்கள் தங்களுடைய பள்ளிவாசல்களில் வெள்ளிக்கிழமை தோறும் நபிகள் நாயகத்தின் வார்த்தை இல்லாமல் ஒரு இஸ்லாமிய நிகழ்வோ சொற்பொழிவோ வீட்டு விசேஷமோ அவர்களின் பெயர் கூறாமல் கடக்காது. அப்படி ஒரு ஏற்பாடு பெருமானாருக்கு இந்த உம்மத்தோடு, இந்த சமுதாயத்தோடு உண்டு. இன்னமும் சொல்லுவேன், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரம் மேம்படுத்தப்படுவதற்கான காரணம், சில பேர் எல்லாம் பேசினார்கள், எழுதினார்கள், அவங்கள ஃபாலோ பண்ண முடியல. பேச்சு நல்லா இருக்கு, எழுத்து நல்லா இருக்கு, தத்துவம் நல்லா இருக்கு, ஃபாலோ பண்ண முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் சாக்ரட்டிஸ், மிகப்பெரிய தத்துவ மேதை சாக்ரட்டிஸ். உலகத்திலே படித்தவன் சாக்ரட்டிஸை தெரியாமல் இருக்க முடியாது. ஆனால் சாக்ரட்டிஸை ஃபாலோ பண்ண முடியுமா? சொந்த வாழ்க்கையிலே தோல்வி, சொந்த வாழ்க்கையிலே தோல்வி. பிளேட்டோ அப்படித்தான், அரிஸ்டாட்டில் அப்படித்தான். உலகம் போற்றி கொண்டாடுகிற தத்துவம் சார்ந்த எத்தனையோ தலைவர்கள் பேசியதும் எழுதியதும் சொன்ன தத்துவமும் முதிர்ந்த முத்துக்கள் எல்லாம் நன்றாக இருந்தது, வாழ முடியல, அவங்கள ஃபாலோ பண்ணி வாழ முடியல. உங்களுக்கு தெரியும், லியோ டால்ஸ்டாய்னு ஒருத்தர், டால்ஸ்டாய் அப்பா மிகப்பெரிய தத்துவம். ஏது இன்றைக்கு வரையும் சைக்காலஜி படிக்கிற மாணவர்களில் இருந்து சமூகவியல் மாணவர்கள் வரைக்கும் உலகத்தினுடைய யூனிவர்சிட்டிகள்ல டால்ஸ்டாய்க்கு தனி டெஸ்கும் பெஞ்சும் இல்லாத யூனிவர்சிட்டிகள் கிடையாது. அவ்வளவு பெரிய மேதை. உலகத்தின் எல்லா பல்கலைக்கழகத்திலேயும் டால்ஸ்டாய்க்கு லைப்ரரியில தனியாக இடம் உண்டு. அவன் தத்துவம் அவ்வளவு ஃபேமஸ். ஆனா என்ன பண்றது, ரயில்வே ஸ்டேஷன்ல செத்து கிடக்கிறாரு. ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து அவருடைய டெட் பாடி மறுபடி போய் என்னவோ ஸ்டேஷன்ல அப்படி உட்கார்ந்திருந்த இடத்துல தூங்குகிறார். டெட் பாடியை கைப்பற்றுகிறார்கள். உங்களுக்கு தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜோப்ல ஒரு துண்டு சீட்டு வச்சிருக்காரு. என்ன தெரியுமா, நான் செத்துட்டா கூட என் டெட் பாடியை கூட என் பொண்டாட்டிட்ட கொடுத்துடாதீங்கன்னு இருக்காரு. எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான் மனுஷன். மனைவிட்ட தாய்மார்கள் சிரிக்கிறாங்க, டெட் பாடியை கூட ஒப்படைக்காதீங்க. நான் சொல்லிக் கொண்டிருப்பது, உலகம் தூக்கி வைத்து கொண்டாடுகிற நிறைய தலைவர்கள் குடும்ப வாழ்க்கையில் தோல்வி அல்லது பொது வாழ்க்கையில தோல்வி. எழுதியதும் பேசியதும் தத்துவமும் நன்றாக இருக்கிறது, பின்பற்ற முடியல. வேற வார்த்தையில சொல்றதுன்னா, பெருமானாரின் சொல்லுக்கும் செயலுக்கும் இடையில இடைவெளி இல்லை. பேசியதை சொன்னார்கள், சொன்னதை மட்டும் செய்தார்கள். இந்த சொன்னது செய்யறது, செய்யறது சொல்றது, பிற்காலத்தில் இது கண்டவனுக்கெல்லாம் இலக்கணமாக போய்விட்டது. ஆனால் இந்த இலக்கணத்திற்கான முழு தகுதி இப்ப நம்ம இளைஞர்கள்லாம் சிரிக்கிறாங்க, யாருன்னு தெரியும் எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி. இந்த அடைமொழிக்கு, சொன்னதை செய்யவும் செய்வதை சொல்லவுமான இந்த அடைமொழிக்கான முழு தகுதி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தது. தலைவர்னா அப்படி மேடை போட்டு அப்படி பந்தாவா உட்கார்ந்து நடக்கட்டும் நடக்கட்டும் யார் அங்க அப்படிங்கிறது தானே தலைவர்களின் பாணி. அதோ ஒரு பிரயாணம், நிறைய பிரயாணங்களில் நான் சமைக்கிறேன் என்கிறார் ஒருவர், நான் பாத்திரம் கழுவுகிறேன் என்கிறார் ஒருவர், நான் ஒட்டகத்திலே பால் கறக்கிறேன் என்கிறார் ஒருவர். கை உயர்கிறது நபிகள் நாயகம், அடுப்பு பற்ற வைக்க நான் போய் விறகு பொறுக்குகிறேன். போய் அப்படியே சுற்றி சுற்றி சுள்ளி விறகுகளை கொண்டு வந்து அடுப்பு பற்ற வைக்க உதவுகிற சரித்திர தலைவரை நீங்கள் நபிகள் நாயகத்தின் வரலாற்றில் தான் பார்க்க முடியும். தொண்டன் விடிய விடிய கொடிக்கம்பம் கட்டுவான், தலைவர் நிம்மதியாக குளிரூட்டப்பட்ட அறையில தூங்கிக் கொண்டிருப்பார் என்கிற அறமற்ற அரசியல் நியதிகளுக்கு இடையில் உலகத்தின் தலைமைத்துவத்திற்கு முன்மாதிரியாக இருந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹிஜ்ரத் என்கிற புனித மதீனாவிற்கு மக்காவிலே இருந்தவர்கள் விரட்டப்பட்டு போகிற வழியில் ஒரு ஏழை தாயின் குடிசை.
ஏமா கொஞ்சம் ஆடு கூடு பால் கறந்துக்கிறோம், குடிக்க ஒண்ணும் இல்லை. தம்மா சொல்லுச்சு, இந்த ஆட்டுல எல்லாம் பால் வராது. அற்புதங்களை செய்வது நபிகள் நாயகத்தின் பொறுப்பு. அதனால கறக்கிற வேலையை நாங்க பார்த்துக்கிறோம், நீ ஆடு மட்டும் கூடு. ஆடு வாங்கினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் கறந்தாங்க. உங்களுக்கு தெரியும், ஹிஜ்ரத்திற்கு நாயகத்தோடு போனது 4 பேர். ஒன்னு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னொன்னு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, மூணாவது ஆமிர் இப்னு ஃபுஹைரா, நாலாவது வழிகாட்டியாக இருந்த சகோதர சமயத்தை சார்ந்தவர். நன்றாக தெரிய வேண்டும், ஆபத்தான பயணத்தில் பெருமானாருக்கு வழித்தோழராக இருந்தது முஸ்லிம் அல்லாத சகோதரர். அந்த இணக்கமும் நட்பும் அன்றைக்கு இருந்திருக்கிறது. 4 பேர் ஆட்டில் பால் கறந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு கொடுத்தாங்க. அவரு குடிச்சிட்டு பாத்திரத்தை கொடுத்தாரு, வாங்கி இன்னும் கொஞ்சம் கறந்தாங்க. ஆமிர்கிட்ட கையில் கொடுத்தாங்க, அவரு குடிச்சிட்டு கொடுத்தாரு. அப்புறம் கறந்தாங்க. இந்த சகோதர சமயத்தை அந்த இப்னு அரீக்கத்திட்ட கொடுத்தாங்க, அவரும் குடிச்சிட்டு கொடுத்தாரு. கடைசியா இந்த கிழவி இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்குது. ஏழை கிழவி, குடிசையில இருப்பவள், முகம்மது நபியை முன்பின் பார்க்கவில்லை. அதனால அந்தம்மா நினைச்சது என்னன்னா, இவர் ஏதோ சர்வெண்ட் போல தெரியுது, வேலைக்காரர் போல தெரியுது, பால் கறந்து கறந்து முதலாளிகளுக்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாருன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தது. கடைசியாக நாயகமும் கொடுத்தார்கள், குடித்தார்கள். அவங்க கறந்து கொஞ்ச நேரம் கழிச்சு விஷயம் தெரிந்து போய் பதறி நாயகத்திடம் கேட்டது, ஆமா நீங்க தான் தலைவராமா, நீங்க தான் இவங்க எல்லாத்துக்கும் எஜமாமா, நீங்க ஏன் உங்களுக்கு தானே அவங்க எல்லாம் கறந்து கொடுக்கணும் பால், நீங்க கறந்து கறந்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு பார்த்தா கடைசியில இப்படி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சாக்கில் கௌமி ஆகிருகும் ஷுர்பன். அற்புதமான அரபி வாக்கியம் அது. சாக்கில் கௌமி ஆகிருகும் ஷுர்பன், ஒரு கூட்டத்திற்கு பகிர்ந்து கொடுப்பவன் கடைசியாக குடிக்க வேண்டும். அதாவது சப்ளை பண்றவங்க கடைசியா சாப்பிடணும், வேற ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை, அது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். சப்ளை பண்ணிட்டே இருக்கிறவங்க கடைசியா சாப்பிடணும். சமயத்தில் பிரியாணி கிடைக்கலாம், தீந்து போனா சரவண பவன்ல இருந்து வரலாம், வெஜிடேரியன். இப்போ சப்ளை செய்பவர் கடைசியாக சாப்பிட வேண்டும் என்பது வாழ்க்கையின் நியதியாக, எதையெல்லாம் பேசினார்களோ அதுவெல்லாம் அப்படியே வாழ்க்கையிலே வடிவமைத்து தந்தவர்கள் நபிகள் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால் தான் உலகத்தில் போற்றப்படுகிற தலைவர். அந்த பெயர் முஹம்மத் இன்றைக்கும் உலகத்தை ஈர்த்து கொண்டிருக்கிற வசீகரத்திற்குரிய பெயர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், முதல் மனிதர் ஆதமிலே தொடங்கி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிற வரையிலும் உலகத்திலே முஹம்மது என்ற பெயர் யாருக்கும் இல்லை, யாரும் இல்லை, முஹம்மது இல்லை. எப்படி அந்த பேர் மட்டும் மிஸ் ஆச்சுன்னு தெரியல. இறைவனின் ஏற்பாடு. வளைச்சு என்னென்னமோ பேர் வச்சாங்க முஸ்லிம்கள், அந்த காலத்தில் உள்ளவர்கள். அரபி பெயர்கள், அது அரபுகள்ல தேர்ந்த பண்டிட்டுகள்லாம் இருந்தான். அப்படியே மண் வாசனையை, மழை சாரலை, சுகந்த காற்றை, என்னென்னத்தை எல்லாமோ பேரா வச்சான். முஹம்மது மட்டும் அவன் அறிவிக்கும் எட்டல, அவன் கண்ணுக்கும் எட்டல, கண்களிலும் படவில்லை, கல்விலும் படவில்லை. திட்டமிட்ட இறைவனின் ஏற்பாடு. முஹம்மது என்கிற மாமனிதர் பிறக்கிற வரை உலகத்தில் எந்த முஹம்மதும் இருக்கக்கூடாது. பிறந்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது பிறந்தவுடன் என்ன ஆனது? உலகமெல்லாம் முஹம்மதாக போனது. இன்னைக்கு எந்த நாட்டிலும் ஏதாவது ஒரு ஸ்டேட், ஒரு டிஸ்ட்ரிக்ட், நீங்கள் முஸ்லிம்கள் வாழக்கூடிய எந்த தெருவாவது இப்படி எடுத்து 4 வீட்டுக்கு போங்க, 4 வீட்டுக்குள்ள எத்தனை முஹம்மதுன்னு பாருங்க. எல்லாருக்கும் முஹம்மத் முஹம்மத் முஹம்மத், முஹம்மதோடு எதையாவது சேர்த்து. ஒரு தனி மனிதருடைய பெயரில் கோடிக்கணக்கான மக்கள் உலா வருவது அந்த பெயர் முஹம்மது என்கிற பெயர். கின்னஸ் ரெக்கார்டு நான் பொய் சொல்லல, நீங்க எடுத்து பார்க்கலாம், சர்ச் பண்ணலாம். உலகத்தில் சாதனை இடத்திலே முஹம்மது என்கிற பெயர். காரணம் என்னன்னா, 63 ஆண்டு கால வாழ்க்கையில் அவர்கள் கடைபிடித்திருந்த மிக அற்புதமான உயர்ந்த நல்ல குணங்கள், நற்குணங்கள். சகோதர சமயத்தவர்களோடு வாஞ்சையாக பேசிய பழகிய விஷயத்தில் இன்றைக்கு நான் அரசியல் பேசுவதாக நினைக்க வேண்டாம், பேசுகிற திட்டம் இல்லை. பொதுவா எந்த தேசத்திலும் அடுத்த சமயத்தின் இருப்பை முதலிலே சகித்துக் கொள்ள வேண்டும். இல்ல
நானெல்லாம் பூரா முஸ்லீம், நீ வெளியே போ, கிறிஸ்டின் வெளியே போ, சீக்கியர் வெளியே போ, இந்து வெளியே போ அப்படின்னு சொன்னா நான் முஸ்லீமே அல்ல. அடுத்த சமயத்தின் இருப்பை ஏற்க வேண்டும். நபிகள் நாயகம் அசுர மெஜாரிட்டியோடு மதீனாவில் வாழ்ந்த காலத்தில் நிம்மதியோடு யூதர்கள் வாழ்ந்தார்கள், நிம்மதியோடு கிறிஸ்தவர்கள் வாழ்ந்தார்கள், நெருப்பை வணங்குகிற அக்னி பகவானை வணங்குகிற மஜூசிகள் வாழ்ந்தார்கள். அத்தனை சமயத்தின் இருப்பையும் இந்த சமய தலைமையால் ஏற்க முடிகிறது என்றால் அதற்கு பெயர் தான் சமய நல்லிணக்கம். சமய நல்லிணக்கம் வருத்தமாக இருக்கிறது. 80களுக்கு பின்னால் உள்ள இந்தியாவில் சமய நல்லிணக்கம் விழா எடுத்து தேடப்பட வேண்டும். நம்ம முன்னோர்கள் யாரும் விழா எடுத்து சமய நல்லிணக்க விழா நடத்தல. ஆட்டோமேட்டிக்கா பாய் வீட்டு பிரியாணி அங்க போச்சு, நம்ம அவர் வீட்டுல இருந்த தீபாவளி பலகாரம் இங்க வந்துச்சு. விழா எடுத்து வரல, தானாக வந்தது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற அவலம் என்ன தெரியுமா? நல்லிணக்க விழாவை தேடி பிடிக்க வேண்டியது இருக்கிறது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், இந்த நாட்டை யார் ஆண்டாலும் கடந்த காலங்களிலோ அல்லது இனி வருங்காலங்களிலோ இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையை யாராலும் பாதிப்பு ஏற்படுத்த முடியாது. இது யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்பது இந்த நாட்டினுடைய தத்துவம். சுமார் 8 சமயங்களுக்கு இந்தியா பிறப்பிடம், பர்த் பிளேஸ். இது வெளியிருந்து வந்ததல்ல, சுமார் 8 சமயங்களுக்கு. இங்கே சமணனோ வைணவனோ, ஏன் வேறு மதங்களை சார்ந்த சீக்கியனோ ஜைனனோ இந்துவோ கிறிஸ்துவோ முஸ்லிமோ, இதுவரைக்கும் அவர்கள் சகோதரர்களாக வாழுகிறார்கள். வாழுவது யாராவது 1% பிடிக்கவில்லை என்றால் அந்த 1% இந்துவாயினும் முஸ்லிமாயினும் கிறிஸ்தவாயினும் அவன் வெகுஜன சமூகத்திற்கு எதிரி, வெகுஜனத்திற்கு எதிரி. யாரையும் குறைபடுத்தி பேசவில்லை. அவன் முஸ்லிமாக இருந்தாலும் அவன் தவறு செய்கிறான், அவன் கிறிஸ்தவனாக இருந்தாலும் தவறு செய்கிறான், இந்துவாக இருந்தாலும் தவறு செய்கிறான். இந்த நாடு சமய நல்லிணக்கத்திற்கு நீண்ட கால பாரம்பரியத்தை உடையது. சுதந்திர நேரத்தில் இந்துக்கள் இஸ்லாமியர்களினுடைய கலவரத்தை அழகாக ஒற்றுமைப்படுத்துவதற்காக வேண்டி நிறைய பேர் முயற்சித்தார்கள். இந்த கபீர்தாசர் ஒருத்தர் இருந்தார், அழகா எழுதுவார். அவர் இந்த ஒற்றுமையை வலியுறுத்தி எழுதினார். அந்த நேரத்தில் இந்துக்களும் அவரை திட்டினா, முஸ்லிம்களும் அவரை திட்டினா, 2 பேருமே திட்டினா. கபீர்தாசர் சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருந்தார். என்னங்க நீங்க 2 பேர்த்தையும் ஒண்ணுபடுத்துறதுக்காக எழுதிட்டு இருக்கிறீங்க, அவனும் திட்டுறான் இவனும் திட்டுறான், மத்தளத்துக்கு 2 பக்கங்கிற மாதிரி நீங்க வாங்கிட்டு இருக்கிறீங்கன்னார். அவர் அழகா ஒரு வார்த்தை சொன்னாரு, பரவாயில்ல விடு, என்ன திட்டத்திலேயாவது 2 பேரும் ஒன்னா இருக்கான்ல. உண்மை அதுதான். மதங்களை நல்லிணக்கப்படுத்தி சேர்த்து வைப்பதற்கு முயற்சிப்பவர்கள் மீது விமர்சனம் சமீப காலங்களில் மிக அதிகம். எத்தனை ஆண்டு காலங்கள் என்னென்ன ஆட்சி மாறினாலும் இங்கிருக்கிற சகோதரத்துவத்தை பிரிக்க முடியாது. நான் வாலிபர்களுக்கு சொல்லுகிறேன், முஸ்லிம் வாலிபரானாலும் இந்து வாலிபரானாலும் கிறிஸ்து வாலிபரானாலும் சொல்லுகிறேன், மதங்களின் பகைமைக்கு நீங்கள் இரையாகி விடாதீர்கள். அடுத்த மதத்தை கை வைப்பதற்கு நீங்கள் ஒருபோதும் இரையாகி விடாதீர்கள். இந்த மண் அப்படிப்பட்ட மண் அல்ல. இந்தியாவினுடைய மரபும் அதனுடைய பாரம்பரியமும் அப்படிப்பட்டது அல்ல. உடுப்பியில ஒரு சாமியார், உடுப்பி சங்கராச்சாரியார், இப்போ லாஸ்ட் ரம்ஜான் என்ன செய்தார் தெரியுமா? நாடு முழுக்க பல்வேறு மததுவேஷங்கள் நடந்து கொண்டிருக்கிற சூழலில் உடுப்பி சாமியார் கோவிலில், கருவறைக்குள்ள அல்ல, கோவிலுக்கு வெளியில இருக்கிற தாழ்வாரத்தில் வைத்து இஸ்லாமியர்களை ரம்ஜானிலே கூப்பிட்டு இஃப்தார் விருந்து கொடுத்தார். ஆகம விதிகளை எல்லாம் மீறல, நான்வெஜ் எல்லாம் போடல, சும்மா பழ ஜூஸ் அது இதுன்னு கொடுத்து ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களையும் கூப்பிட்டு பழ ஜூஸ் கொடுத்து அவர்கள் இஃப்தார் விருந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிற போது ருத்ராட்ச கொட்டைகளோடு நடுவிலே அமர்ந்து புகைப்படம் எடுத்து பேட்டி தருகிற சாமியார்கள் இருக்கிற வரையும் நீங்க நல்லிணக்கத்தை குலைக்க முடியாது. இந்த நாட்டில் அப்படி குலைக்க முடியாது. சென்னையினுடைய மசூதிகளில் வெள்ளப்பேரளத்தின் போது தங்கியவர்கள் முஸ்லிம்களை விட அதிகம் வேற்று மதத்தை சார்ந்தவர்கள். இந்த நல்லிணக்கத்தை உங்களால் தகர்க்க முடியாது. வெள்ள பேரபாயம் சென்னையை சூழ்ந்த போது ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால மிக கடுமையாக பாதிக்கப்பட்ட போது, அபார்ட்மெண்ட்டுகளினுடைய கீழ்த்தளங்கள் பாதிக்கப்பட்ட போது, கிழக்கு தாம்பரம் பகுதியிலே பிரசவ வழியிலே ஒரு 4வது 5வது மாடியிலே துடிக்கிற ஒரு இந்து சகோதரி, டைம் நெருங்கி விட்டது, இறங்கி போக முடியல, இறங்கினால் மூழ்கிற அளவுக்கு தண்ணீர். ஒரு வாலிபன் அங்க ஏறி இங்க ஏறி கம்பத்தில் ஏறி மொட்டை மாடியில குதிச்சு எங்கெங்கயோ குதிச்சு அந்த பெண்ணை தூக்கி கொண்டான்.
கழுத்தளவு தண்ணீரில் தோளிலே கர்ப்பிணியை போட்டு கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்து பிறக்கிற குழந்தை பெண் குழந்தை தூக்கி கொண்டு வந்தவன் முகமது யூனுஸ். அதிசயம் என்ன நடந்தது தெரியுமா? பெண் குழந்தைக்கு முகமது யூனுஸ்னு பேர் வைக்குது அந்த அம்மா. நான் சொல்லுவது இந்தியாவில், நான் சொல்லுவது தமிழகத்தில், நான் சொல்லுவது பல்வேறு சமயத்தவர்கள் வாழுகிற இந்த நாட்டில். அவங்களே சொன்னாங்க பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம், எப்பா நீ அந்த முஸ்லீம் பையன் உன்னை காப்பாத்தினா சரிதான், அதெல்லாம் சரி, ஆனா பாய்களே முகமது யூனுஸ்னு இப்ப ஆம்பளைக்கு தான் வைப்பாங்க, பொம்பளைக்கு வைக்க மாட்டாங்க. பாய்களுடைய பேர் ஏதாவது ஒண்ணு கேட்டு பொம்பளைக்கு பாத்திமா ஆயிஷா அப்படி ஏதாவது வைக்க வேண்டியதானே. நீ பையனுக்கு வைக்கிற பேர் முகமது யூனுஸை கொண்டு போய் புள்ளைக்கு வைக்கிறையே. எனக்கு புள்ளையா பையனான்லாம் தெரியாது, என்னை தூக்கி வந்த அவன் தெய்வம், நான் தெய்வத்தின் பெயரை வைக்கிறேன். சென்னையில இன்றைக்கு சிறுமி படித்துக் கொண்டிருக்கிறாள், பெயர் முகமது யூனுஸ். முகமது யூனுஸ் ஆம்பளை அல்ல, பொம்பளை பெயர். நான் சொல்லிக் கொண்டிருப்பது என்ன தெரியுமா? இந்த முகமது யூனுஸ்கள் இருக்கிறவரை, உடுப்பி சாமியார்கள் இருக்கிறவரை, நல்லிணக்கம் தலைப்பதற்கு விரும்புகிற பொது சமூகம் இருக்கிறவரை இந்த நாட்டினுடைய நல்லிணக்கத்தை நீங்கள் குலைத்து விட முடியாது, குலைத்து விட முடியாது. இந்த தேசத்தினுடைய மூத்த தலைவர்கள் யாரும் அப்படி குலைப்பதற்கு பாடுபடவில்லை. நான் இந்த உரையை கேட்டுக் கொண்டிருக்கிற காவல்துறையோ உளவுத்துறையோ அதிகார வர்க்கங்களோ நீதிமன்ற பரிபாலனம் சம்பந்தப்பட்டவர்களோ ஏன் பல்வேறு சமயங்களை சார்ந்தவர்களோ எல்லோருக்கும் சொல்லுகிறேன், நபிகள் நாயகம் முஸ்லிம்களுக்கு சொந்தமான தலைவர் அல்ல, அவர் அகில உலகத்தில் அனைவருக்கும் சொந்தமான தலைவர். முஸ்லிம்கள் அந்த ராஜபாட்டையில் தான் நாங்கள் இன்றைக்கு வரையும் பயணிக்கிறோம். தயவு செய்து மதங்களை வைத்துக் கொண்டு பகைமைகளை யார் வளர்த்தாலும் தயை கூர்ந்து அடையாளம் கண்டு அப்புறப்படுத்தி வையுங்கள். இந்தியாவின் பன்முகத்தன்மைக்கு, அதன் இறையாண்மைக்கு அதுதான் மிகப்பெரிய வெற்றி. இந்தியா ஒருமை அல்ல, இந்தியா பன்மை. இந்தியா ஒரு சமயத்திற்கான பூமி அல்ல, ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்தவர்களுக்கான பூமி அல்ல. தெளிவாக சொல்லலாம், இது ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கான பூமி. தெளிவாக சொல்லுவோம், திப்பு சுல்தானுக்கு பங்குள்ள பூமி. அடித்து சொல்லுவோம், அன்னை தெரசாவுக்கு பங்குள்ள பூமி. இந்திய வரலாற்றில் இருந்து நீ அன்னை தெரசாவை பிரிக்க முடியாது. இந்திய சுதந்திர வரலாற்றில் இருந்து திப்பு சுல்தானை தள்ளி வைக்க முடியாது. இந்திய வரலாற்றில் இருந்து ஆன்மீகத்தை போதித்த வடலூர் வள்ளலாரோ ராமகிருஷ்ண பரமஹம்சரோ இவர்களை எல்லாம் நீங்கள் தள்ளி வைக்க முடியாது. அந்த பெரியவர்கள் யாரும் மதமாச்சரியத்தை சொல்லித் தரவில்லை. நான் வளருகிற இளைய தலைமுறைக்கு சொல்லுகிறேன், நம்முடைய மூத்த குடிமக்களாய் நீங்கள் படிக்கிற தேசத்தின் தந்தை காந்தியில இருந்து தொடங்கி சமய பெரியவர்கள் வரைக்கும் யாரும் கற்றுத்தராத அந்த மத துவேஷத்தை யார் கொண்டு வந்தாலும் நாம் தனிப்பட்ட முறையில் அமைப்புகளோ இயக்கங்களோ தலைவர்களோ இருப்பவர்களோ இல்லாதவர்களோ முன்னாலோ இன்னாலோ யாரையும் சாடவில்லை. பொதுவாக சொல்லுகிறேன், மதமாச்சரியங்கள் இருக்கிற வரைக்கும் நாம் சுதந்திரமாக இருக்க முடியாது. வருத்தம் 80களுக்கு 90களுக்கு பின்னாலே தான் இப்படி ஒரு நெருக்கடியை இந்த நாடு சந்திக்கிற சூழ்நிலை இருக்கிறது. நீங்கள் சமயம் கடந்து நேசிக்க வேண்டும், உங்கள் எல்லோருக்கும் தெரியும், சகோதர சமயத்தவர்களுக்கும் தெரிய வேண்டும் என்பதற்கு சொல்லுகிறேன். யூத மதத்தை சார்ந்த ஒரு பிரேதம் போகிற போது மரியாதைக்கு எழுந்து நின்ற நபிகள் நாயகம் ஆச்சரியப்பட்டு ஒருத்தர் மட்டும், அவர் கொஞ்சம் குறுகலான டைப்ல சிந்திச்சாரோ என்னமோ தெரியல, அவர் எந்திரிச்சே சொல்லிட்டார், அல்லாஹ்வின் தூதரே, போறது முஸ்லிமின் பிரேதம் அல்ல, அது யூத மதத்தினுடைய பிரேதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஹதீஸினுடைய வார்த்தை இது, அலைஸத் நஃப்ஸன், அலைஸத் நஃப்ஸன், ஏன் அது ஒரு உயிர் இல்லையான்னு கேட்டாங்க. அப்படியே உட்கார்ந்துட்டார் அமைதியா. இது நபிகள் நாயகத்தினுடைய மதம் குறித்த பார்வைக்கு, விசாலத்தனத்திற்கு இது சான்று. அது ஒரு உயிர் தானே, யூதனாக இருந்தாலும் இந்துவாக இருந்தாலும் கிறிஸ்தவனாக இருந்தாலும் உயிர் தானே, உயிர்களோடு விளையாடுவதை அனுமதிக்கவில்லை. நீங்கள் எல்லாம் பலமுறை கேள்விப்பட்டிருப்பீர்கள், திருக்குர்ஆனுடைய வசனம், ஒரு உயிரை அநியாயமாக கொன்றவன் அவன் உலகத்தை கொன்றவன், உலகத்தை கொன்றவன். பயங்கரவாதத்தையோ தீவிரவாதத்தையோ செய்பவர்கள் யாராவது மதத்தினுடைய பெயரால இணைத்து கொண்டு செய்தால் அந்த மதம் பொறுப்பல்ல. நல்லா தெரிஞ்சுக்கணும், அந்த மதம் அதை வலியுறுத்தல. நிறைய பேர் இன்றைக்கு செய்கிறான் அந்த தவறை.
நான் யாராக இருந்தாலும் சொல்லுகிறேன். உதாரணத்திற்கு ஏதாவது ஒரு முஸ்லிம் யாரின் மீதாவது தன் அடக்குமுறையை ஏவி விட்டு அத்துமீறி விட்டு குத்தி விட்டு கொன்று விட்டு எதையாவது செய்து விட்டு அல்லாஹு அக்பர் என்று சொன்னால் இவன் போலி, இவன் உண்மை முஸ்லிம் அல்ல. ஏனென்றால் அநியாயத்திற்கு இவன் அல்லாஹ்வை அழைக்கிறான். யாரையாவது வைத்து கொளுத்து விட்டு கொன்று விட்டு பாரத மாதா கி ஜெய் என்று எவனாவது சொன்னால் அவன் இந்தியாவிலே போலி, இவன் அந்த மதத்திற்கும் சேர்த்து கெட்ட பெயரை ஏற்படுத்துகிறான். நீங்கள் தயவு செய்து புரிய வேண்டும். அநியாயத்தின் போது மதங்களை அழைப்பவர்கள் அந்த மதங்களுக்கு கேடு விளைவிக்கிறார்களே தவிர அந்த மதங்களை இவர்கள் எந்த வகையிலேயும் உயர்வுபடுத்தவில்லை. எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இப்படிப்பட்ட பிறந்தநாள் விழாக்களில் நல்லிணக்க விழாக்களாக நாடு முழுவதும் எடுத்து அதன் மூலமாக இணக்கத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கான சின்ன முயற்சி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட எல்லாருக்குமான தலைவராக வாழ்ந்தார்கள். அடிமைத்தனம் ஒழிந்தது, அடிமைத்தனம் ஒழிந்தது. ஆப்பிரிக்காவை சார்ந்தவர் பிலால், இந்துக்களுக்கு கூட தெரியும் அந்த பிலால். ஆப்பிரிக்காவை சேர்ந்தவர், கருப்பு நிறத்தவர், முக அழகு இல்லை, பொலிவு இல்லை, தடித்த உதடுகள், அவரை பார்க்கிற போது சற்றே பிற்படுத்தப்பட்ட சமூகம் என்று யாரும் ஒதுக்கி வைப்பதற்கான தோற்றம். ஆனால் அகில உலக முஸ்லிம்களின் இறையாலயமான காபத்துல்லாவிலே ஏறி நின்று பாங்கு சொல்லும் உயரிய வாய்ப்பை அந்த அடிமை பெற்றான் என்கிற வரலாறு பேதமைகள் இல்லாத நபிகள் நாயகம் உருவாக்கிய சமூக கட்டமைப்புக்கு அது ஆதாரம். ஏறிட முடியுமா பிலால்? பரம்பரைக்காரன் சில பேர் போனா அந்த பக்கம் ஜாதி வெறி பிடித்தவன் போகிற போது சொன்னான், முகம்மதுவுக்கு பாங்கு சொல்றதுக்கு இந்த கருப்பு காக்காயை தவிர வேற யாரும் கிடைக்கலையா என்று சொல்லிவிட்டு போனான். இந்த பக்கம் ஒருத்தன் வந்தான் பேக்ல, பிலால் பாங்கொலி கொடுப்பதை பார்த்து விட்டு சொன்னான், நல்ல வேளை எங்க அப்ப முன்னாடியே செத்து போயிட்டான், இருந்திருந்தா இந்த கன்றாவியெல்லாம் எங்க அப்பன் பார்க்க வேண்டியது வந்திருக்கும். எவ்வளவு தூரம் ஜாதி வெறி ஊறி போயிருந்தால், இரத்தத்திலே வர்க்க பேதம் இருந்தால் இவ்வளவு பேசி இருப்பார்கள், பேசினார்கள். இதையெல்லாம் தாண்டி பிலால் தலைவராகிறார், பிலால் தலைவராகிறார். அடிக்கடி சொல்லுகிறோம், வெள்ளிக்கிழமைகளில் கூட பிலாலுக்கு மனைவிகள் அரபு நாட்டினுடைய ஹை கிளாஸ் பெண்கள். சாத்தியமா இது? ஒரு அடிமைக்கு குறைஷி வம்சத்தை சார்ந்த மனைவி சாத்தியமா? சாத்தியப்படுத்தினார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 170 வருஷமா அமெரிக்காவிலே கருப்பு நிறத்தை சார்ந்த கிறிஸ்தவர்கள் அடிமைகளாக நடத்தப்பட்டார்கள். உண்டா இல்லையா? கிட்டத்தட்ட ஒபாமா பதவி இருக்கிற வரையும் அந்த நிறபேதம் நீடித்ததா இல்லையா? நான் முடிவுக்கு வருகிறேன். எவ்வளவு தூரம் அடிமைகளை பயன்படுத்தினார்கள் தெரியுமா? யாராவது கருப்பு நிறத்தவனுக்கு குழந்தை பிறந்ததுன்னா அவன் பேர்ல எக்ஸ்னு வைக்கணும். எக்ஸ், நீங்க வரலாறு படிச்சிருப்பீங்க, மால்கம் எக்ஸ் உடைய வரலாறு, சேஜிட் எக்ஸ் உடைய வரலாறு, நிறைய பேர் கைட் எக்ஸ் உடைய வரலாறு. இவங்கெல்லாம் எக்ஸ். ஏன் தெரியுமா? கருப்பு நிறத்திலே பிறந்தவர்கள். எக்ஸ்னு பேர் வைக்கணும். எக்ஸுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அட்ரஸ் இல்லாத பையன் அர்த்தம். பசங்களுக்கு தெரியுமே, அல்ஜிப்ரா கணக்கு வாத்தியார் நடத்துறப்ப சொல்லுவார், இந்த புள்ளியை எக்ஸ் என்க, அந்த புள்ளியை ஒய் என்க. யாரோ சம் எக்ஸ் வந்துட்டு போனாங்கன்னு சொன்னா அது எக்ஸ்னா அட்ரஸ் இல்லாதவன் அர்த்தம். அடிமைகளாக கருப்பினத்தில் பிறந்தால் எக்ஸ் என்று பெயர் வைக்கணும். கிளே என்று பெயர் வைக்க வேண்டும். கிளே என்று பெயர் வைக்க வேண்டும். கிளே, இங்கிலீஷ் டிக்ஷனரி எடுத்து பாருங்க, கிளே என்ன. நிறைய பேர் முகமது அலி கிளே, பூசியஸ் கிளே, நிறைய கிளே இருக்காங்கல்ல ஐரோப்பிய நாடுகள்ல. இந்த கிளேவுக்கு என்ன அர்த்தம் எடுத்து பாருங்க. களிமண்ணு கலந்த அழுக்கு படிந்த மண்ணுக்கு கிளேன் பேர். தமிழக சூழல்ல வட்டார வழக்குல இதுக்கு அர்த்தம் சொல்றதுன்னா மண்ணாங்கட்டின்னு சொல்லலாம். அப்ப என்ன தெரியுமா? கருப்பு நிறத்தவனுக்கு பிறக்கிற குழந்தை எல்லாம் எழுதப்படாத சட்டம் தன் பெயரோடு அவன் மண்ணாங்கட்டி என்று சேர்க்க வேண்டும். முகமது அலி கிளே இஸ்லாம் மதத்திற்கு மாறிய பின்னாலும் கூட முன்னாலே இருந்த வர்க்க பேதத்தை நான் வெளிச்சம் போடுவதற்காக கிளேவை விடமாட்டேன் என்று முகமது அலி ஆன பிறகும் கிளே என்று எழுதினார். குத்துச்சண்டை வீரர் முகமது அலி. நான் சொல்லிக் கொண்டிருப்பது, நிறத்தை வைத்து அடிமைகளாக்கிய ஒரு உலகத்தினுடைய சமூகத்தில்
பிற்படுத்தப்பட்ட மக்கள் தலைவர்களானது என்பது இஸ்லாமிலே மாத்திரம்தான் சாத்தியப்பட்டது. எனவே பேதங்களை ஒழிப்பதில் பெருமானார் காட்டிய அந்த முன்னுரிமை தான் இன்றைக்கு உலக தலைவர்களாக அவர்களை கொண்டு வந்து முன்னாலே நிறுத்தி இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை முஸ்லிம்களை பொறுத்தவரை உயிரினும் மேலாக அவர்கள் விரும்புகிறார்கள், விரும்ப வேண்டும். நமக்கு முன்னாலே ஒரு கூட்டம், நான் 5 நிமிடத்தில் உரையை முடிக்கிறேன். நமக்கு முன்னாலே ஒரு கூட்டம் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உதிர்ந்து போன ரோமத்தை கூட காதலித்தவர்கள், ரோமத்தை கூட பாக்கியம் என்று கருதி வைத்தவர்கள். சீரத்து அலாமின் நுபலா அல்லாமா ஷம்சுதீன் தஹபி எழுதுகிறார்கள், நாயகத்தின் தோழர்களிடம் அவர்களின் உதிர்ந்து போன ரோமம் ஒன்று அவர்களின் வீட்டிலே இருக்குமானால் உலகத்திலே இருக்கிற எல்லா செல்வங்களை விடவும் அவர்களிடம் அந்த ரோமம் சிறந்தது. பெருமானாரின் வியர்வையை குப்பியிலே வைத்து பிடித்து அத்தராக தேய்த்து கொண்ட சமுதாயம் இதற்கு முன்னாலே இருந்த சமுதாயம். நீங்கள் இதை கண்மூடித்தனமா இருக்குதே என்று நினைக்கலாம். இதை நீங்கள் காதல் என்று சொல்லுங்கள், பித்து என்று சொல்லுங்கள், பைத்தியம் என்று சொல்லுங்கள், என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம். காதலிலே முத்தி போய்விட்டவனுக்கு எதிரில் இருக்கிற விமர்சனம் எல்லாம் தெரியாது. லைலா மஜ்னூனை சொல்லுவார்கள், மஜ்னூனு சுவற்றுக்கு முத்தம் கொடுக்கிறான், கேட்டால் சுவற்றுக்குள்ள என்னுடைய ஆள் இருக்கிறார் என்று சொல்லுகிறான். செருப்பை முத்தம் கொடுக்கிறான், அந்த ஏண்டா கேட்டா லைலா போட்ட செருப்பு என்கிறான். இதுவெல்லாம் கூட பரவாயில்லை. ஒரு நாள் நாயின் காலை பிடித்து முத்தம் கொடுத்து கொண்டிருந்தான். யாரோ கேட்டார்கள், உனக்கு மஜ்னூன்னு பேர் வச்சது சரிதாண்டா, லைலாவை காதலிக்கிறன்னா அதுக்கு இவ்வளவு தூரமா என்ன பண்ணிட்டு இருக்கிற? நாய உனக்கு தெரியாது, இந்த நாய் நேத்து சாயந்தரம் நம்மளோட வீட்டு வழியா போயிட்டு வந்துச்சு என்று சொல்லுகிறான் அல்லவா. நீங்கள் இதை என்ன சொல்லுவீர்கள்? இது காதல் பைத்தியம் என்று தானே. பெருமானாரின் மீது இதை விடவெல்லாம் உச்சகட்ட பைத்தியங்களோடு வாழ்ந்தவர்கள். சொல்ல போனால் நீ பைத்தியம் என்று சொல், அந்த பைத்தியம் எங்களுக்கு பெருமை. இன்றைக்கு இருக்கிற நம்முடைய வாலிபர்களுக்கு கூட அலர்ஜி. நீங்கள் என்ன பெருமானாரை இப்படியெல்லாம் புகழுகிறீர்களே, எப்படியெல்லாம் புகழ்ந்தோம் சொல்வார்க்கலாம். ஒரே வரியில் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், அல்லாஹ்வுக்கு அடுத்து நபிகள் நாயகம். இதுல எந்த ஆளுக்கும் கருத்து மாறுபாடு கிடையாது. நாங்கள் அதைத்தான் சொல்லுகிறோம். ஒரே ஒரு செய்தி சொல்லி முடிக்கிறேன். முஹம்மத் நீ நினைப்பது போல் அல்ல, இந்த உலகத்திலே கடவுளாக்கப்படாத ஒரே தலைவர். நிறைய பேரை கடவுளாக்கிட்டாங்க. ஆமா, சிலையே வானான்னு சொன்ன பெரியார் சிலையாய் மாலை போட்டு உட்கார்ந்துருக்காரு அவரு. உலகத்தில் நீ 170 கோடி முஸ்லிம்களை கூப்பிட்டு கேளு, முஹம்மது யாருன்னு கேளு, முஹம்மது கடவுள்னு ஒரு முஸ்லிம் சொல்ல மாட்டான். தான் கடவுள் ஆகாமல் பார்த்து கொண்ட தலைமை அந்த புனித தலைமை. நபிகள் நாயகத்தை பற்றி உலகத்திற்கு சொல்ல ஏராளமான செய்திகள் உண்டு. அதனால் தான் மீளாத விழாக்கள் ஆயிரங்காலத்து பயிராய் தொடர்ந்து நடைபெறுகிறது. நபிகள் நாயகத்தின் செய்திகளை சொல்ல மட்டுமல்ல, நாளைய தலைமுறைக்கு வரலாறு சொல்ல மட்டுமல்ல, வாழுகிற சமகாலத்தில் வாழுகிற மதங்களுக்கு இடையிலே இணக்கத்தை ஏற்படுத்துவதற்காகத்தான் இது போன்ற விழாக்கள். எல்லாம் வல்ல இறைவன் இந்தியாவில் வாழும் எல்லா மதத்தினரும் ஒற்றுமையாய் அண்ணன் தம்பிகளாய் பாரத பாசத்தோடும் பந்த பாசத்தோடும் அவர்கள் நீடித்து சகோதரத்துவ உறவு முறைகளோடு வாழுவதற்கு இறைவன் அருள் புரிவானாக. தவறான மத சிந்தனைகளை கொண்ட இளைஞர்கள் எங்கு இருந்தாலும் இறைவன் அவர்களை நல்வழிப்படுத்துவானாக. வாய்ப்புக்கு நன்றி. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.